ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்ட் முட்டை குழம்பு. அதை வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனால இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சு மீன் குழம்பு 2-3 வீக்ஸாக ஐ திங்க் ஸோ ப்ரான் அண்ட் மட்டன் சிக்கன் அப்படியே எடுத்தாச்சு. அதனால இன்றைக்கி மீன் தான். இது என்ன மீனுன்னா சீலா எல்லாம் எப்படின்னு தெரில. நான் செப்ரேட் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணி தலை வாலெல்லாம் குழம்புக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி மீன் வாங்கினா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஃப்ரைங் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி க்ரீன் மசாலா ட்ரை பண்ணலான்ட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட. இதுக்கு கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ மீன் இல்லை எவ்வளோ மசாலா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி தோசை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை மீனில் நல்லா கோட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். மசாலாவை ஒரு மீனாக இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி குழம்பு தாளிக்கிறதுக்கு ஃபட்டாஃபட் ஜல்தி கடகடன்னு பண்ணிடலான்னுட்டு வாங்க போகலாம். அதுக்கப்புறம் இந்த தக்காளியில் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கடகடன்னு ரஃப்பாக கட் பண்ணுறேன். ஏன் இதை இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன்ல, வீடியோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி இதை பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இதை ஒரு சைடாக வச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலான்னுட்டு வெங்காயம் முன்னாடியே இன்றைக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டதுனால கண்ணை உள்ள ஏரியல. ஓகே, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தேங்காய் ஊற்றிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. எண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் போட்டிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம். அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் வதக்குறேன். இன்றைக்கி என் தம்பி வீடியோ எடுக்கிறான், சுற்றி எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள். அரைக்கிறதுக்கும் தனியாக எடுத்து வச்சிருந்தால அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. நீங்கள் எவ்வளோ குழம்பு ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், கரைச்சி ஊற வச்சுட்டுருங்க முன்னாடியே குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி வதக்கிட்டு ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டு இதில் டக்குன்னு போட்டுருங்க, கடகடன்னு போட்டுருங்க. நார்மலாக சமைக்கிற மாதிரி தான் பண்ணுறேன், பட் ஆனால் வீடியோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறேன் ஷார்ட்டாக இருக்கணும்னு. அதுக்கப்புறமா புளி கரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை. இதில் ஏன் நான் இப்படி ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, இதுலேருந்து வேறு ஸ்பூன் எல்லாமே என் பொண்ணு எடுத்துகிட்டு போய் தொலைச்சிடுவா, இல்லைனா எங்கன்னா போட்டுருவா. அதனாலே ஸ்பூன்ஸே இருக்குதுல்ல, அதனால இந்த ஸ்பூனே ஓகே தான், மிளகாத்தூள் போடுன்னு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் புளி தண்ணியிலேயே மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த வதக்கிற தக்காளி வெங்காயத்தில் அப்படியே ஊற்றிடுங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் மிளகாத்தூள் இதெல்லாம். இல்லைனா அந்த ரொம்ப கம்மியாக கொதிக்க வச்சுட்டோம் அந்த ரா ஸ்மெல் இருக்கும். இல்லைனா எப்போவுமே நம்ம மிளகாத்தூளை வதக்கிறப்பே போட்டுருவோம்ல, இந்த மாதிரி போடுறப்போ அந்த கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சின்னா அந்த ஸ்மெல்லும் வராது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கேப்லேயும் நான் போய் பாத்திரம்லாம் கழுவி வந்தாச்சு. இப்போது எல்லாத்தையும் எடுத்து தலைமை டப்புன்னு போட்டுற வேண்டியது தான். குழம்புல தூக்கி டமால் மீன் எல்லாம் உயிரோடு இருந்தது, இப்போ உயிர் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா கொதித்த பிறகு மீடியமாக நல்லா வெந்த பிறகு இந்த டைமில் கொத்தமல்லி தூக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது டேஸ்ட் பார்க்குறேன், உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போது ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிடலான்ட்டு. பட் ஆனால் இது எனக்கு அந்த கலர் அச்சீவ் ஆகலையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம், என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வச்சு என் தம்பிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். என் பொண்ணு மாமா சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள், இது எப்படி இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏமா எப்படி இருக்குது சொல்ல முடியும், இருக்குமா சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படின்னு கொஞ்சம் ஃபன் பண்ணுவாங்க என் பொண்ணு என் தம்பி எல்லாம், என்னையும் கலாய்க்குவாங்க இவங்க கேப்பில். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. நானும் சர்வ் பண்ணி சாப்பிட வந்துட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணணும்.
பிகாஸ் இந்த க்ரீன் கலர் மசாலா அப்ளை பண்ணிக்கிறதுனால என்ன டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. ஓகேங்க, நல்லாவே இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு அந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் எல்லாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, டாட்டா, பை பை, ஹாப்பி சண்டே. எல்லாருக்கும் இந்த சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர், see you all.